காலம் என்னும் நூலிலே எங்கு பேசும் பொம்மைகள் ஆடுது. பாவம் ரெண்டு பொம்மையும் விடும், கண்ணீர் கன்னத்தில் ஓடுது. அம்மா என்னும் வார்த்தை தான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம். எல்லோருக்கும் வாய்க்குமா அதை காதால் கேட்கிற பாக்கியம். தேவன் தரும் தாய்மைதான், வேண்டாம் எனும் பெண்மைதான் ஒரு விந்தையானதே. அம்மா என்னும் வார்த்தை தான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம். எல்லோருக்கும் வாய்க்குமா அதை காதால் கேட்கிற பாக்கியம். கன்றுகளை ஈந்தெடுக்க ஆடுமாடு அஞ்சுதா. கர்ப்பத்தடை வேண்டும் என்று தெய்வத்திடம் கெஞ்சுதா. பிள்ளை ஒன்று வேண்டும் என்று எத்தனையோ தாய்க்குலம், கோயில் குளம் சாமி என்று சுற்றி வந்து வேண்டிடும். சுற்றி வந்த போதிலும் பெற்றெடுக்க கூடுமோ? முக்குளிக்கும் யாருமே முத்தெடுக்காகுமோ? பெண்ணை ஒரு தெய்வமாய் பேசுகின்ற காரணம் அவள் தாங்கும் தாய்மைதான். அம்மா என்னும் வார்த்தை தான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம். எல்லோருக்கும் வாய்க்குமா அதை காதால் கேட்கிற பாக்கியம். தேவன் தரும் தாய்மைதான், வேண்டாம் எனும் பெண்மைதான் ஒரு விந்தையானதே. அம்மா எனும் வார்த்தை தான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம். எல்லோருக்கும் வாய்க்குமா அதை காதால் கேட்கிற பாக்கியம். இரண்டு மாதம் என்று அன்னை படும் வேதனை, கையிரண்டு தேனை அள்ளி கொண்டு வரும் சாதனை. சோறும் இன்றி நீரும் இன்றி சாம்பல் தின்ன தோன்றலாம். தித்திக்கின்ற முத்தங்களை பிள்ளையிடம் வாங்கலாம். பச்சை வண்ணத்தார் விடும் வாழை மரம் சாய்ந்திடும். முத்துக்களை ஈந்திடும் சிப்பிகளும் மாய்ந்திடும். பிள்ளைகளை தாங்கிடும் பெண்மை உயிர் வாழ்ந்திடும். இது தேவன் தீர்ப்பு தான். அம்மா என்னும் வார்த்தை தான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம். எல்லோருக்கும் வாய்க்குமா அதை காதால் கேட்கிற பாக்கியம். தேவன் தரும் தாய்மைதான், வேண்டாம் எனும் பெண்மைதான் ஒரு விந்தையானதே. அம்மா எனும் வார்த்தை தான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம். எல்லோருக்கும் வாய்க்குமா அதை காதால் கேட்கிற பாக்கியம்.